ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜே பார்வதியோட ஃபோட்டோ ஷூட் பத்தி தான் பேச போறோம். வேற லெவல்ல மிராக்கிளா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் என்ன? விஜே பார்வதியோட லைஃப்லயும், கமருதீன் லைஃப்லயும் இனிமேல் கோலாகலமான, இனிப்பான நிகழ்வுகள் தான் நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க மக்களே. நீங்க லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நமக்கான ஆஸ்கார். ஸோ லைக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோ இன்னும் நெறைய பேத்துக்கு போயிட்டு சஜஷன்ல காட்டும். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான அந்த இனிப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது விஜய் பார்வதி ஈசிஆர்ல ஒரு போட்டோ ஷூட்ல வந்து கலந்துருக்காங்க. அது முழுக்க முழுக்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஏன் அவர் விஜய் பார்வதி வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்களுடைய முத்து என்கின்ற கருப்பு அப்படிங்கிற அந்த வெப் சீரியஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப் சீரியஸ் ஒன்று வரப்போகுது. அந்த வெப் சீரியஸ்ல விஜய் பார்வதிக்கு மிக முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் கொடுக்க போறார் விஜய் சேதுபதி சார். ஏன் கொடுக்க போறார்? த டிஆர்பி கிங், த முழுக்க முழுக்க நேஷனல் ரியாலிட்டி ஷோவே அவ்வளோ ஹைப்ல தூக்கிட்டு போன பெருமை டிஆர்பியோட கிங் மேக்கர், த பிக் பாஸ் சீசன் 9ஓட கிங் ஆர் குயின் முழுக்க முழுக்க விஜய் பார்வதியும் கமருதீன் தான் டிஆர்பியோட குயின் ஆர் கிங். அப்படிப்பட்ட விஜய் பார்வதியை வச்சு நாம் ஒரு வெப் சீரியஸோ இல்லை ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸோ பண்ணுனா பெரிய லெவலில் ஹைப்பார் டிஆர்பி கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் வந்து முத்து என்கின்ற கருப்பு அப்படிங்கிற வெப் சீரியஸ்க்கு விஜய் பார்வதிக்கு மிக முக்கியமான ரோலை கொடுத்து அதை எப்படியாவது டிஆர்பி ஹைப்பில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ரெட் கார்டு கொடுத்த அதே கையால் நீங்கள் வந்து எப்படியாவது நம்மளோட வெப் சீரியஸை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து விஜய் பார்வதி மாதிரி டிஆர்பி குயின்களுக்கு மட்டுமே தான் நடக்கும் மக்களே. அதை தாண்டி விஜய் பார்வதியும் கமருதீனும் ஒரு பெரிய லவ் மூவி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, கண்டிப்பாக அது கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து தெளிவாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சா தான் டிஆர்பி கிடைக்குன்னு மற்ற சேனல்களே நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே மீடியா ஃபேஸஸ், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர டேலண்ட் பர்சன். ரெட் கார்டு கேக் வெட்டி கொண்டாடின ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு லவ் மூவி கொடுத்தா கம்பல்சரி டிஆர்பி ஹைப்பில் போகும். ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு மூவி கொடுத்தா மூவி வந்து வேற லெவலில் வெள்ளி விழா கன்றுன்னு தெரியும். ஏன்னா அவ்வளவு ஃபேன்ஸ். எனக்கு தெரிந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே 2 நபர்கள் ரெட் கார்டு வாங்கினது இது மட்டுமே முதல் முறை. எல்லா மொழிகளிலும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. அந்த விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு அட் அ டைமில் கிடைச்சது. ரெண்டு பேருமே ஒரு அழகான க்யூட்டான லவர்ஸ். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெட் கார்டு கிடைச்சது பிக் பாஸ் வரலாற்றிலே மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, என்னைக்கும் மறக்க முடியாத உண்மை சம்பவம். அதை தாண்டி அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு, அதாவது நெகட்டிவ் தானே ரெட் கார்டு, அந்த ரெட் கார்டை வாங்கிட்டு போனால் அந்த பர்டிகுலர் நபர்களை மக்கள் அப்படி என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவாவே பார்க்கணும். அப்படிதான் ஒரு நிகழ்வு நடக்கணும். த மேஜிக்கல் பேர் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் பார்வதியும் கமருதீன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது ரொம்பவே ட்ரூ. பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா அவங்க இருக்கிறது உண்மையான ட்ரூ. ஸோ இவங்களுடைய அந்த உண்மை மிகம் பிடிச்சு போய் ரெட் கார்டு கொடுத்தது வேணால் நீங்களாக இருக்கலாம். எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே க்ரீன் கார்டு, பாசிட்டிவ் வைப், அவங்க நெகட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அழகான கப்பிள், அவங்க ரெண்டு பேரும் க்யூட்டான லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் ஃபேன்ஸாக பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணி அடிக்க காரணம் இந்த இடத்துல தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன். அவங்க டார்கெட் பண்ணி நெகட்டிவாக பேசுனா பெரிய வியூஸ் கிடைக்கும், லைக் கிடைக்கும், கமெண்ட்கள் கிடைக்கும் சொல்லிட்டு இன்னும் நிறையா சேனல்கள் வந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக பேசணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கேங்க. அப்படி நெகட்டிவாக பேசக்கூடிய அந்த நபர்களுக்கும் விஜய் பார்வதியும் கமருதீன் மேலேயும் ஒரு அழகான லவ் இருக்கும். என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு வியூஸ் வேணுமே, லைக் வேணுமே, கமெண்ட் வேணுமே, அதில் கிடைக்கிறதுல தான் வந்து அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளுக்காக அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் அவங்க செய்த தவறுகளை சுட்டி நான் மறந்ததில்லை. அதே சமயம் அவங்க இருந்த உண்மை முகம் பிக் பாஸ் வீட்டில் இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் 220 ப்ரோமோக்களில் விஜய் பார்வதி வந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. எவ்வளவு பெரிய கேமராக இருந்தால், எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சனாக இருந்திருந்தா, ரெட் கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மக்கள் வந்து அவங்கள எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம கோலாகலமாக கொண்டாடி இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய அந்த உண்மை முகத்தையோ அவங்களோட பாசிட்டிவை பற்றியோ ரெட் கார்டு வாங்கிட்டு வந்து மனசு உடஞ்சி போய் பயங்கர வெக்ஸ் ஆகி போய் வீட்டுவிட்டே வெளியில் வராமல் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்க வேண்டிய நபர்களுக்கு மத்தியில்
நாங்க ஏன்டா ரெட் கார்டு வாங்குனா வீட்ல கிடக்கணும்? நீங்க யாரு முடிவு பண்றதுக்கு? உங்களுடைய ரெட் கார்டு எங்களுடைய லைஃபா? நாங்க கம்பேக் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பர்வதும், கமருதீனும் கோலாகலமா இப்ப நெறைய காலேஜ் ஃபங்ஷன்ல கமருதீனுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அப்பா! அவ்வளவு ஃபேன்ஸ் மத்தியில அப்படியே மூணா கமருதீன் போகும்போது அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ல போயிட்டு கமருதீன் வந்து காரோட ஆடுக்கு நெறைய கலந்துக்கிறாரு. இந்த பக்கம் விஜய் பர்வதுக்கு ஆடா வந்து குமியுது. ஒரு பக்கம் வெப் சீரியஸ், ஒரு பக்கம் மூவி. பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மக்களாகிய நீங்கள் தான். உங்களுடைய உண்மையான அந்த காதலர்களுக்கு உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்ட குடுங்க. என்ன பொறுத்தளவுக்கு இவங்களுடைய பாசிட்டிவா பேசி, இவங்களுடைய உண்மை முகத்த பேசி, இந்த 2 பேத்துக்குமான அழகான காதல பத்தி பேசி, அதன் மூலியமா அந்த நான் என்ன சொல்றேன், நம்ம பேசுற அந்த உண்மை மூலியமா நம்மளுக்கு ஒரு லைக், நம்மளுக்கு ஒரு கமெண்ட், நம்மளுக்கு ஒரு ஷேரிங் கிடைச்சா எனக்கு அதுவே போதும். ஆல்ரெடி நிறைய நெகட்டிவ்கள இந்த சமூக ஊடகங்கள் வந்து விஜய் பர்வதீன், கமருதீனோட லைஃப்ல கொடுத்துருக்குறாங்க. ரியாலிட்டி ஷோல, ஒரு நேஷனல் ஷோல அந்த ஷோவும் டிஆர்பிக்காக முழுக்க முழுக்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட 2 பேருமே மீடியா ஃபேஸஸ். அவங்களுக்குன்னு மிகப்பெரிய லைஃப் இருக்கு. 2 பேத்துக்குமே சின்ன வயசு. லைஃப்ல அவங்க பெரிய இடத்துக்கு வரணும். அவங்க பெரிய லெவல்ல சாதிக்கணும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேரும் இப்பவும் அழகான காதலர்களா இருக்கணும். எப்பயும் அழகான காதலர்களா இருக்கணும். இவங்க 2 பேர்த்துக்கூட இந்த காதல் சின்னமா இவங்க 2 பேர்த்துக்கும் அழகான குழந்தைகள் பிறக்கணும். இவங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால முழுக்க முழுக்க அவங்களுடைய உண்மை முகத்தையும், அவங்களுடைய பாசிட்டிவ் வைபுகளையும் பேசி, அதன் மூலியமா நீங்க ஒரு லைக் இந்த செகண்ட் போட்டா கூட அந்த லைக்கும், அந்த கமெண்ட்டும், அந்த ஷேரிங் எனக்கான ஆஸ்கார். ஸோ உண்மைய மட்டுமே பேசி, அதன் மூலமா வியூஸ் கிடைக்கட்டும், கிடைக்காம போகட்டும். பட் அவங்களுடைய உண்மை முகமும், அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜிகளையும் பாராட்டுற ஒரு சேனலா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க நம்ம சொல்ற கருத்துக்கள்ல உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. கமருதீன் விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எப்பயும் அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே சின்ன வயசு, உண்மையான முகம். ஒரு சில இடங்கள்ல கோபங்கள் பட்டாலும் அப்பாலஜிஸ் கேட்டு திரும்பவும் அவங்க கம்பேக் குடுத்து, ஒரு உண்மையான முகங்கள், அழகான காதலர்கள் லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கமருதீன் விஜய் பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.